என்னடா இது கார் இவ்வளோ க்ளீனாக இருக்கேன்னு நினச்சிட்டே வந்தேன். அதே மாதிரி வேலையை கட்டிட்டாங்க இந்த காக்கா பையலோ. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? டா குப்பை தொட்டுலேருந்து அது இது பொறுக்கி தின்னுட்டு கார் மேலேயே கக்க போகிறீங்களாடா? வெட்டி பயலோலா. சரி, இந்த வெட்டி பயல்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்காமல் ஃபஸ்ட் ட்ரிப்பை எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ட்ரிப் வந்து எனக்கு திருவான்மையூர்லேருந்து ஆழ்வார்பேட்டை அடிச்சிச்சு. 222 காட்டுச்சு. அவங்க 250 பே பண்ணிட்டாங்க. ரிட்டன் சேம் கஸ்டமரே வெயிட் பண்ணுங்கள், நான் 1/2 hour ரிட்டன் வந்துடும், என்னை காலவாக்கம் யூனிவர்சிட்டியில் ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். அவங்க கரெக்டாக டைமுக்கு 1/2 hour வந்துட்டாங்க. அவங்களை கொண்டு போயிட்டு திரும்ப காலவாக்கத்தில் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கு 900 ரூபாய் சார்ஜ் பண்ணேன். அடுத்து யூனிவர்சிட்டிலேருந்து கோவளம் பீச் அடிச்சிச்சு. 188 ரூபாய்க்கு அந்த ட்ரிப்பையும் எடுத்து முடித்தேன். சின்ன பிரேக் தேவைப்பட்டுச்சு. டீ குடிக்கலான்னு பார்க்கும்போது தான் நம்ம ஊர் ரிஜிஸ்ட்ரேஷன் கார் நின்றுச்சு. நம்ம ஊருக்காரங்கன்னா பேசாமல் போயிடுவோமா? பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு மாயாரம் பக்கத்தில் சீர்காழிப்பா, நான் ஊருக்கு போகும்போது எம்டியாக தான் போகிறேன், அது வச்சு ட்ரிப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆப் இருந்தால் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டார். நானும் பிளாப்லான்னு ஒரு ஆப் இருக்குன்னு அந்த ஆப் பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். சுற்று நமக்கு பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் இல்லை கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி அதெல்லாம் தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் எப்படி நம்ம போஸ்ட் பண்ணணும், எப்படி நம்மளோட ரைடை பப்ளிஷ் பண்ணணும் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். அந்த அண்ணாக்கு ட்ரிப்பு வந்துருச்சு. அவர் கிளம்பிட்டார். எனக்கும் ட்ரிப்பு வரும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்கிட்ட இருந்த ஃபியூலுக்கு நான் ஒரு 15 கிலோமீட்டர் தான் போக முடியும். சீஞ்சு பொங்கும் பக்கத்தில் கிடையாது. அதுக்காக ஏதாச்சும் லோக்கலில் ஏதாச்சும் அடிக்குதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். டூ ஹவர்ஸ் அங்கே வெயிட் பண்ணது தான் மிச்சம். எனக்கு எந்த ட்ரிப்பும் அடிக்கலை. சரி, ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிடலான்னு வீட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமர் 250 கொடுத்தாங்க. அடுத்து 220. அகைன் அதே சேம் கஸ்டமர் 900 கொடுத்தாங்க. 50 ரூபா டோலுக்கு போயிடுச்சு. 20 ரூபா காஃபி சாப்பிட்டது, 30 ரூபா சமோசா சாப்பிட்டது. இதோட முடிஞ்சு. இதிலே நான் சிஎன்ஜி போடல. சிஎன்ஜி போட்டால் 600 ரூபா போயிடும். மீதி 670 ரூபா மட்டும்தான் எனக்கு நிற்கும். இன்றைக்கி நான் சரியாகவே ஓட்டலை. ஏன் தப்புத்தேன். நாளைக்கு எப்படி சம்பாதிக்கிறேன்னு பாருங்கள்.